வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 1 எண்ணியலில் பயிற்சி 1.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பயிற்சி 1.2ல் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக. ஸோ அட்டவணை முறையை பயன்படுத்தி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கூட்ட சொல்லியிருக்காங்களா. எதை கூட்ட சொல்லியிருக்காங்க, 0.51 ப்ளஸ் 0.25 கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு தெரியும் இந்த அட்டவணை முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தோட மதிப்பு எது அப்படின்னா 0.01 அப்படின்னு தெரியுங்களா. அப்போ என்ன பண்ணணும், 0.51 அப்படின்னா மொத்தம் ஃபஸ்ட்டு 51 கட்டத்தை ஷேட் பண்ணும். ப்ளஸ் 0.25 அப்படின்னா அடுத்து என்ன பண்ணும், இன்னும் 25 கட்டத்தை நம்ம ஷேட் பண்ணும். வண்ணமிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கட்டம் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வரிசை ஃபுல்லாக பண்ணுறோம். அப்போ என்ன ஆகிடும், மொத்தம் ஒரு வரிசைக்கு எத்தனை கட்டம் இருக்குது, 10 கட்டம் இருக்குங்களா. அப்போ இது 0.10 ஆகிடும். அடுத்து ரெண்டாவது ஷேட் பண்ணும்போது என்ன ஆகிடும், இது அடுத்த ஒரு 10. அப்போ 0.10 ப்ளஸ் 0.10 0.20 ஆகிடுங்களா. இதோடு சேர்த்தோம் அப்படின்னா மூணாவது வரிசையோட 0.30, மொத்தமாக 0.30 ஷேட் பண்ணியாச்சா. அடுத்து நாலாவது ஷேட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 0.40 அப்படின்னு வரும். அடுத்து அஞ்சாவது பண்ணோம் அப்படின்னா 0.50 அப்படின்னு வந்துடும். இதோட என்ன பண்ணோம், 0.50 0.51 பண்ணணும். அப்போ ஒன்று பண்ணிக்கலாங்களா. ஸோ இப்போ 0.51 பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 0.25 பண்ணுங்களா. ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 வந்துருச்சுங்களா. ஸோ 0.25 0.9 பண்ணியாச்சு, 0.09 பண்ணியாச்சு. இதோட 10 11 12 13 14 15 19 ஆயிடுச்சுங்களா. 20 21 22 23 24 25 வந்துடுங்களா. மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, 0.25 இது பண்ணியாச்சு, 0.51 ஷேட் பண்ணியாச்சுங்களா. மொத்தம் எத்தனை இருக்குங்கிறதா நம்மளோட ஆன்சர். மொத்தம் எத்தனை இருக்குது, இதோட இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் 0.10ங்களா, ரெண்டாவது வரிசையில் 0.10. அப்போ மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது, 1 2 3 4 5 6 7ங்களா. அப்போ 0.70 71 72 73 74 75 76. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.76 தான் சரியான விடை. 0.76. இப்போ இது ரெண்டையும் நார்மலாக எப்பயும் கூட்டுற மாதிரி கூட்டலாங்களா. 0.51 0.25 கூட்டணும். 5 + 1 6, 5 + 2 7, புள்ளி இருக்கனால புள்ளி, 0 + 0 0. அப்போ என்ன மதிப்பு வருது, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அட்டவணை முறையில் 0.76 வருது. நம்ம நார்மலாக எப்பயும் கூட்டுற மாதிரி கூட்டினாலும் நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும், 0.76 தான் வரும். அடுத்தது ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடமதிப்பு அட்டவணை பயன்படுத்தி, ஸோ இடமதிப்பு அட்டவணை பயன்படுத்தி கீழ்காண்பவற்றை கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. முதல் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அட்டவணை முறை, இரண்டாவது கணக்கு என்ன அப்படின்னா இடமதிப்பு அட்டவணை முறை தான் பயன்படுத்த போகிறோம். நமக்கு இடமதிப்பு அட்டவணை முறை போன பருவத்திலே பார்த்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25.8 ப்ளஸ் 18.53 கூட்டுகன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ 25ல் 5 வந்து என்ன இடத்துல இருக்குது, ஒன்றுக்கல்ல இருக்குது, 2 வந்து 10கள், ஸோ 8 வந்து 10ல் ஒன்றுக்கலுங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எழுதிக்க போகிறோம். அப்போ 25.8, இங்கே 18.53. ஸோ இங்கே 10கள் இருக்க இடத்துல என்ன இருக்குது, 2 இருக்குது, ஒன்றுக்கல் இருக்க இடத்துல 5. ஸோ 10ல் 1 இருக்க இடத்துல 8 இருக்குங்களா, 100ல் 1 இல்லை. அப்போ 0 போட்டுக்கணும். எது இல்லையோ அந்த இடத்த இடமதிப்பு என்ன போட்டுக்கணும், 0 அப்படின்னு போட்டுப்போம். அடுத்து இங்கே 18.53ல் 10கள் இருக்க இடத்துல 1 இருக்குது, ஒன்றுக்கல் இருக்க இடத்துல 8 இருக்குது, 10ல் 1க்கு நேரம் 5 இருக்குது, 100ல் 1க்கு நேரம் 3 இருக்குங்களா. இப்போ இதை கூட்டணும், எப்பயும் கூட்டுற மாதிரி கடைசிட்லேருந்து கூட்டணும். அப்போ 0 + 3 என்ன ஆகிடும், 3ன்னு வந்துடும். 8 + 5 13ன்னு வரும், மீதி 1. 5 + 1 6, 6 + 8 வந்து நமக்கு 14 அப்படின்னு வரும். ஓகேங்களா. 14க்கு 4, மீதி 1 ஆகிடும். 2 + 1 3, 3 + 1 4 அப்படின்னு வரும். ஸோ எதுக்கு புள்ளி வரும், நமக்கு ஒன்றுக்களுக்கும் 10ல் ஒன்றுக்களுக்கும் நடுமத்தில் புள்ளி வருங்களா. ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன, 44.33 தான் சரியான விடை. அப்போ கடைசி என்ன எழுதணும், therefore 25.8 ப்ளஸ் 18.53 நம்ம கூட்டினா என்ன கிடைக்குது, 44.33 தான் ஆன்சர்னு எழுதணும். அடுத்து இதிலே ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17.4யும் 23.435 இதை கூட்டணும்னு இருக்காங்களா. ஃபஸ்ட்டு கொடுத்து 17.4, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க 23.
435ங்களா? ஸோ 10கள் இருக்க இடத்துல இங்கே 1 இருக்குது, 1கள் இருக்க இடத்துல 7 இருக்குது, 10ல் 1 இருக்க இடத்துல 4 இருக்குங்களா? ஸோ 100ல் 1 1000ல் 1 இல்லை. அப்போ என்ன போட்டுக்கணும்? எந்த மதிப்பு இடமதிப்பு இல்லையோ அந்த இடத்துல 0 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து இங்கே ரெண்டாவதுல 10களுக்கு நேராக 2 இருக்குது, 1கள் இருக்க இடத்துல 3 இருக்குது, 10ல் 1கள் இருக்க இடத்துல 4 இருக்குது, 100ல் 1கள் இருக்க இடத்துல 3 இருக்குது, 1000ல் 1கள் இருக்க இடத்துல 5 இருக்குங்களா? ஸோ அப்போ 0 + 5 5, 0 + 3 3, 4 + 4 8, 7 + 3 10, மீதி அப்போ இங்கே 0 தான் போட்டுக்கணும், மீதி 1 இருக்குங்களா? அப்போ 1 + 1 2, 2 + 2 4 அப்படின்னு வருங்களா? அப்போது 1களுக்கும் 10ல் 1களுக்கும் நடுமத்தில் புள்ளி வருமா? அப்போ 40.835 அப்படிங்கிறது சரியான விடை. அப்போ கடைசி என்ன எழுதணும்? therefore 17.4ஐயும் 23.435ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 40.835ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். அட்டவணை முறையை பயன்படுத்தி 0.46 - 0.13 மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ அட்டவணை முறையை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கணும்? 0.46லேருந்து 0.13 கழிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம்? கூட்டலுக்கு பார்த்தோங்களா? இங்கே கழிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கழித்தல் கொடுத்துட்டாவே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் பண்ணணும். அப்போ 0.46 ஃபஸ்ட்டு போட்டுடலாங்களா? அப்போ என்னாகும்? ஒரு வரிசை ஃபுல்லாக பண்ணால் 0.10ங்களா? இது 0.10, இது பார்த்தோம் அப்படின்னா இந்த வரிசை ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா 0.20 ஆயிருமா? அடுத்து இது பண்ணோம் அப்படின்னா 0.30, இது பண்ண 4வது வரிசை பண்ணோம் அப்படின்னா 0.40வா? ஏன்னா ஒரு பாக்ஸோட மதிப்பு 0.01. அப்போ ஒரு வரிசைக்கு 10 பாக்ஸ் இருக்குது. அப்போ 0.10 10, 0.20 2.40 வந்துடுங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 0.46 இருக்குது. அப்போ 4 0 தான் பண்ணியிருக்கோம். 6ன்னா இங்கே ஒரு 6 பண்ணுங்களா? அப்போ இதுதான் என்னது? 0.46. இதில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா 0.13 கழிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் 0.46லேருந்து 0.13 பாக்ஸை விட்டுறணும். அப்படின்னா அதை வந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட ஆன்சர். மீதி எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னது? நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ என்னாச்சு? 13 பாக்ஸ் விட்டுட்டோங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? இதில் ஒரு 10 20 30 31 32 33. அப்போ நமக்கு என்ன இருக்குது? மீதி 0.33 இருக்குது. 0.33. நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டானு கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ 0.46லேருந்து 0.13 கழிக்கிறோம். அப்போ 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, 4ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 3, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.33 தான் சரியான விடை. அடுத்து 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடமதிப்பு அட்டவணையை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றினை கழிக்க. ஸோ என்ன பண்ணணும்? 2வது கணக்கில் கூட்டணுங்களா? அதே இடமதிப்பு அட்டவணை இங்கே பயன்படுத்தி என்ன பண்ண சொன்னோம்? கழிக்க சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? 9.231லேருந்து 6.567 கழிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 9.231 6.567. 1கள் இருக்க இடத்துல 9 இருக்குது, 10ல் 1கள் இருக்க இடத்துல 2 இருக்குது, 100ல் 1கள் இருக்க இடத்துல 3 இருக்குது, 1000ல் 1கள் இருக்க இடத்துல 1 இருக்குங்களா? ஸோ இங்கே 1களுக்கு நேராக 6 இருக்குது, 10ல் 1களுக்கு இடத்துல 5 இருக்குது, 100ல் 1கள் 6 இருக்குது, 1000ல் 1கள் 7 இருக்குங்களா? அப்போ 7 + 1 8, 6 + 3 9. சரி, இங்கே என்ன பண்ணணும்? கழிக்கணும். இங்கே என்ன பண்ணணும்? கழிக்கணுங்களா? கூட்டக்கூடாது. அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? இங்கே 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 1லேருந்து 7 கழிக்க முடியுமா? நம்மளால் கழிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கேருந்து ஒன்று இவங்க கடன் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ இவங்க 3 இருக்கவங்க 2 ஆயிடுவாங்க, இவங்க 11 ஆயிடுவாங்களா? அடுத்து 2லேருந்து 6 கழிக்க கடைசியிலேருந்து தான் பார்க்கணும். அப்போ 2லேருந்து 6 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்க? இவங்க 1 ஆயிடுவாங்க, இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 12 ஆயிடுவாங்களா? அடுத்து 1லேருந்து 5 என்ன பண்ண முடியாது? கழிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்தாங்கன்னா இவங்க 8 ஆயிடுவாங்க, இவங்க 11 ஆயிடுவாங்களா? 11ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 4. ஸோ 12ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 6. 11ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 6. அடுத்து 8ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 2. ஸோ 1களுக்கும் 10ல் 1களுக்கும் நடமத்தில் என்ன வரும்?
புள்ளி வரும். அப்போ 2.664 தான் ஆன்சர். அப்போது தேர்ஃபோர் 9.231லேருந்து 6.567 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 2.664 தான் சரியான விடை. அடுத்து இதில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். 7லிருந்து 3.235 கழிக்க அப்படின்னு கொடுத்தாங்களா. ஸோ முதல் எண் வந்து 7ங்களா, ரெண்டாவது என்னது 3.235ங்களா. ஸோ 7ங்கிறது ஒன்றுக்கள் மட்டும்தான். 7 அப்படிங்கிறது என்னது ஒன்றுக்கள். 10ல் ஒன்றுக்கள் இல்லை, அப்போ 0 போட்டுக்கிறோம். 100ல் ஒன்றும் இல்லை, 1000ல் ஒன்றும் இல்லை அப்படின்னா 0 போட்டுப்போங்களா. அடுத்து இங்கே ஒன்றுக்கள் வந்து 3, 10ல் ஒன்றுக்கள் இருக்க இடத்துல 2 இருக்குது, 100ல் ஒன்றுக்கள் இருக்க இடத்துல 3 இருக்குது, 1000ல் ஒன்றுக்கள் இருக்க இடத்துல என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ 0 5 கழிக்க முடியுமா? 0லேருந்து 5 கழிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணும், பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கணும். ஆனால் இவங்களும் என்னவா இருக்காங்க, 0வாக இருக்காங்க, இவங்களும் 0வாக இருக்காங்க. அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு கடன் வாங்குகிறோம். 7லேருந்து ஒன்று கடன் வாங்கினா இவங்க 6 ஆயிடுவாங்க, கடன் கொடுத்ததுனால இவங்க 10 ஆயிடுவாங்களா. இந்த 10லேருந்து தான் என்ன பண்ணுறோம், ஒன்று கடன் வாங்குகிறோம், இவங்க 10 ஆகுறாங்க, இவங்க 9 ஆகுறாங்க. இந்த 10லேருந்து தான் மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒன்று கடன் கொடுத்துறோம், அதனால இவங்க 9 ஆயிடுறாங்க, இவங்க 10 ஆயிடுறாங்களா. ஸோ 10ல் 5 போச்சுன்னா மீதி 5, 9ல் 3 போச்சுன்னா மீதி 6, 9ல் 2 போச்சுன்னா மீதி 7, 6ல் 3 போச்சுன்னா மீதி 3. ஸோ ஒன்றுக்களுக்கும் 10ல் ஒன்றுக்களுக்கும் நடமத்தில் புள்ளி வரும். அப்போ 3.765 தான் விடை. தேர்ஃபோர் 7 மைனஸ், ஸோ 7லேருந்து எதை கழிக்கணும், 3.235 கழித்தோம் அப்படின்னா 3.765 அப்படிங்கிறத நம்மளோட விடை. அடுத்த 5வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுருக்குக 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை வந்து சுருக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸில் எது இருக்குது, 23.5ம் 35.4ம் ப்ளஸில் இருக்குது. அப்போ கூட்டல், ரெண்டையும் கூட்டலாங்களா. 5 + 4 9 ஆகிடும், புள்ளி இருக்கனால புள்ளி வச்சுக்கலாம். 3 + 5 8, 2 + 3 5. ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன வருது, ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். அப்போ 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17. இதில் இருந்தால் என்ன பண்ணுறோம், இந்த ப்ளஸில் இருக்க ரெண்டையும் கூட்டிக்கிறோம். அப்போ என்ன வருது, 58.9 கிடைக்குதா. அடுத்தது மைனஸில் எது இருக்குது பாருங்கள், மைனஸ் 27.89, இன்னொன்று என்ன இருக்குது மைனஸ் 17. புள்ளிக்கு அந்தாண்டு எது மேலே 0 போட்டுப்போங்களா. ஸோ அப்போ போடுறோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு 9ல் 0 போயிடுச்சுன்னா மீதி 9 இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ப்ளஸ்ன்னு தெரியுங்களா. கூட்டணும், மைனஸ் மைனஸ்னால் ரெண்டையும் கூட்டி பெரிய நம்பரோட குறி போடுறோம். அப்போது 9ஓட 0 கூட்டினா என்ன வரும் 9, 8ஓட 0 கூட்டினா 8, புள்ளி 7 7 கூட்டினா என்ன வரும் 14ங்களா. ஸோ மீதி 1, 2 + 1 3, 3 + 1 4. அப்போ மைனஸ் பெரிய நம்பரோட குறி என்ன மைனஸ். அப்போ மைனஸ் 44.89ங்களா. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 58.9லேருந்து 44.89 கழிக்கணும். இங்கே வந்து எதுவுமே இல்லை இல்லையா, 100ல் ஒன்றுக்கள். அப்போ என்ன பண்ணணும், 0 போட்டுக்கணுங்களா. அடுத்து 0லேருந்து 9 கழிக்க முடியுமானா கழிக்க முடியாது. அப்போ இவங்க என்ன வராங்க 10 ஆவாங்க, இவங்க ஒன்று கடன் கொடுத்தனால 8 ஆயிடுவாங்களா. இப்போ 10ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 1, 8ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 0, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 5ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 1. அப்போ இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 14.01 தான் சரியான விடை. இதை சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது, 14.01. அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 6வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுலைமான் 3.350 கிலோகிராம் உருளைக்கிழங்கு. ஸோ சுலைமான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 3.350 கிலோகிராம் உருளைக்கிழங்கு வாங்குறாரு, 2.250 கிலோகிராம் தக்காளி வாங்குறாரு மற்றும் வெங்காயம் வாங்குகிறார். ஸோ என்ன பண்ணுறாங்க, உருளைக்கிழங்கும் தக்காளியும் எத்தனை கிலோ வாங்குறாரு அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் வெங்காயம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளோன்னு கொடுக்கல. மொத்த பொருட்களின் எடை, ஸோ இந்த 3 பொருட்கள் வெங்காயம் தக்காளி நமக்கு உருளைக்கிழங்கு இந்த 3ஓட வெயிட்டும் எவ்வளோங்களா, எடையை வந்து 10.250 கிலோகிராம் எனில் வெங்காயத்தின் எடை எவ்வளவு. ஸோ மொத்த எடை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, உருளைக்கிழங்கோட எடையும் தக்காளியோட எடையும் கொடுத்துட்டாங்களா. இப்போ நம்ம கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெங்காயத்தோட எடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கின் எடை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கின் எடை.
ஸோ உருளைக்கிழங்கோட எடை எவ்வளோ? 3.350. அடுத்து தக்காளியின் எடை. தக்காளியின் எடை எவ்வளோன்னு எழுதிக்கலாங்களா? தக்காளியோட எடை எவ்வளோ அப்படின்னா 2.250 கிலோகிராம். இது 3.350 கிலோகிராமுங்களா? ஸோ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட கேள்வியில் மொத்த எடை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. மொத்த எடை எவ்வளோ? 10.250ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் எடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் என்ன பண்ண முடியும், உருளைக்கிழங்கோட எடையும் தக்காளியோட எடையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டையும் கூட்டினா தான் மொத்த எடையிலேருந்து நம்ம கழிக்கும் போது வெங்காயத்தோட எடை கிடைக்கும். அதனால் உருளைக்கிழங்கு தக்காளி, உருளைக்கிழங்கு தக்காளி இன் எடை. அப்போ ரெண்டோட எடையும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் கூட்டணுங்களா? அப்போது 3.350 கிலோகிராமையும் 2.250 கிலோகிராமையும் என்ன பண்ணும், நம்ம கூட்டுறோம். அப்போ என்ன வரும்? 3.350 2.250. அப்போ 0 0 கூட்டினா 0 ஆகிடும். 5 5 கூட்டினா 10 ஆகும். மீதி 1. ஸோ 3 + 1 4, 4 + 2 6, 3 + 2 5. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? உருளைக்கிழங்கும் தக்காளியோட விலை 5.600 கிலோகிராம்னு வந்துருச்சுங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த எடை கொடுத்துருக்காங்களா நம்ம கொஷினில்? மொத்தமாக இந்த 3 பொருளோட எடை எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. மொத்த எடை = 10.250 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெங்காயத்தின் எடை கண்டுபிடிக்கணுங்களா? அப்போது வெங்காயத்தின் எடை மொத்த எடை. ஸோ மொத்த எடையிலேருந்து மைனஸ். ஸோ மொத்த எடையிலேருந்து என்ன பண்ணுறோம், உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் எடையை கழிக்கிறோம். ஓகேங்களா? எடையை கழிக்க போகிறோம். அப்போது மொத்த எடை எவ்வளோ? 10.250 மைனஸ் உருளைக்கிழங்கு தக்காளியோட எடைன்னா 5.600ங்களா? இப்போ இதை கழிக்கிறோம். அப்போ 10.250 இங்கே 5.600. அப்போ 0ல் 0 போச்சுன்னா 0ங்களா? 5ல் 0 போச்சுன்னா 5, 2ல் 6 போகாது. அப்போ இது 12,000. இவங்க ஒன்று கடன் கொடுத்து என்ன ஆகிடுவாங்க? ஸோ 9,000வாங்களா? 10 வந்து என்ன ஆயிடும்? 9,000. அப்போ 12ல் 6 போச்சுன்னா மீதி 6, 9ல் 5 போச்சுன்னா மீதி 4. அப்போ 4.650 கிலோகிராம். ஸோ இங்கே என்ன தான் வரும் நமக்கு? கிலோகிராம்னு தான் வரும். அப்போ மொத்தம் எவ்வளோ வெங்காயத்தோட எடை எவ்வளோ? 4.650 கிலோகிராம். அப்போ என்ன எழுதணும் கடைசியாக? therefore கொஷின் என்ன கேட்டாங்க? வெங்காயத்தின் எடை தானே கேட்டாங்க. therefore வெங்காயத்தின் எடை = 4.650 கிலோகிராம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 7வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 0.713 பெறுவதற்கு, ஸோ 0.713 பெறுவதற்கு 7.1லிருந்து எவ்வளவை கழிக்க வேண்டும்? ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, 7.1லேருந்து எவ்வளோ கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 0.713 அப்படிங்கிற விடை வரும்னு கேட்குறாங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 7.1லேருந்து 0.713 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு விடை தெரிஞ்சிடும். அப்போ 7.1 0.713ங்களா? இப்போ இங்கே மேலே என்ன இல்லை நமக்கு? 100ல் 1, 1000ல் 1 இல்லை. அப்போ 0 போட்டு போங்களா? அப்போ 0லேருந்து 3 கழிக்க முடியாது. அப்போ இது 10 ஆகிடும். என்ன ஆகிடுவாங்க இவங்க? ஸோ இங்கே நம்ம கடன் கொடுக்குறோம். அப்போ இவங்க 0 ஆகிடுவாங்க. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கிக்கிறோம். அப்போ இவங்க 6 ஆகுறாங்க, இவங்க 10 ஆவாங்க. 10லேருந்து என்ன பண்ணுறோம்? மறுபடியும் இங்கே ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 9 ஆயிடுவாங்க, இவங்க 10 ஆவாங்க. இந்த 10லேருந்து இங்கே வந்து ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 9 10 ஆயிடுவாங்களா? ஸோ 10ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 8, 9ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 2, 6ல் 0 போயிடுச்சுன்னா 6. ஸோ அப்போ 6.287. அப்போ 7.1லேருந்து 6. ஸோ நம்ம கேள்வி அது தானே, 7.1லேருந்து எதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு விடை 0.713 வரும்னு கேட்டாங்களா? அப்போ 7.1லேருந்து 6.287 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்? இந்த ஆன்சர் 0.713 கிடைச்சிடும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா போட்ட சம் கரெக்டாங்கன்னு பார்க்கறதுக்காக. அப்போ 0லேருந்து 7 கழிக்க முடியாது,
பக்கத்தில் ஒன்று கடன் வாங்க, இவங்களும் 0வாக இருக்காங்க. அப்போ இவங்ககிட்ட ஒன்று கடன் வாங்குகிறோம். ஸோ இவங்க என்ன ஆகிடுவாங்க, 0 ஆயிடுவாங்க, இவங்க 10 ஆயிடுவாங்களா. அப்போ இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம். அப்போ என்ன ஆகும், இவங்க 6 ஆகிடுவாங்க, இவங்க என்ன ஆகிடுவாங்க, நமக்கு 11 இருப்பாங்க. இவங்க இங்கே ஒன்று கடன் கொடுத்துருவாங்க இல்லைங்களா, இவங்க 10 ஆயிடுவாங்க. ஸோ இங்கே ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 9 ஆகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 11 வரும், மேலேயே பாருங்கள் இங்கே 11 வரும், இங்கே என்ன ஆகிடும் 10 ஆகிடும். ஓகேவா, 10ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 3ன்னு வரும். ஓகேவா, அப்போ இங்கே என்ன ஆகிடும் 11 ஆவாங்க. இந்த 11லேருந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 10 ஆகிடுவாங்க, இவங்க 10 ஆகிடுவாங்க. ஸோ இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்தனால இவங்க 9 ஆயிடுறாங்க, இவங்க 10 ஆயிடுறாங்க. அப்போ 10ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 3, 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1, ஸோ 10ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 8. ஸோ இங்கே என்னது, நமக்கு 3 இல்லைங்களா, 6 புள்ளி 3 8 7, 10ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 7 புள்ளி, 6ல் 6 போயிடுச்சுன்னா 0. அப்போ 0.713 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சுங்களா. அப்போ நம்மளோட விடை என்ன அப்படின்னா 6.387. ஸோ இதான் நம்மளோட விடை. அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 8வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 53.7 கிலோமீட்டரை விட 35.6 கிலோமீட்டர் எவ்வளவு குறைவாக உள்ளது. ஸோ 53.7 கிலோமீட்டரோட 35.6 கிலோமீட்டர் ஒப்பிடுறாங்க. அப்போ 53ஓட இந்த 35 எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், 53.7லேருந்து 35.6 கழித்தோம் அப்படின்னா எவ்வளோ குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சிருங்களா. அப்போ 53.7 இங்கே 35.6ங்களா, இதை கழிக்கிறோம். 7ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 1, ஸோ இங்கே புள்ளி இருக்கு, புள்ளி வச்சுக்கலாம். 3ல் 5 போகாது. அப்போ என்ன ஆகிடும், இவங்க ஒன்று கடன் கொடுத்ததுனால இவங்க 4 ஆகிடுவாங்க, இவங்க 13 ஆகிடுவாங்களா. ஸோ 13ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 8, 4ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 1. அப்போ 18.1 கிலோமீட்டர் எப்படி இருக்காங்க, குறைவாக இருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதணும், கடைசி என்ன எழுதணும் அப்படின்னா 35.6 கிலோமீட்டர் 53.7 கிலோமீட்டரை விட 18.1 கிலோமீட்டர் குறைவாக உள்ளது. ஸோ ஓகேங்களா. ஸோ 53.7 கிலோமீட்டரோட 35.6 கிலோமீட்டர் வந்து 18.1 கிலோமீட்டர் குறைவாக என்ன இருக்குது உள்ளது அப்படிங்கிறது தான் இதோட விடை. தேர்ஃபோர் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அடுத்து நான் 9வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 9வது கேள்வி பார்க்கலாம். அகிலன் வடிவியல் பெட்டியை ரூபாய் 25.75க்கும் பென்சிலை 3.75க்கும் பேனாவை 17.90க்கும் வாங்குகிறான். ஸோ அகிலன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாங்க, வடிவியல் பெட்டியை வந்து 25 ரூபா 75 பைசா கொடுத்து வாங்குறாங்களா, பென்சிலை 3 ரூபா 75 பைசா கொடுத்து வாங்குறாங்க, பேனாவை 17 ரூபா 90 பைசா கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இவர் இதெல்லாம் வாங்கியிருக்காரு. கடைக்காரர்கிட்ட அவர் எவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னா 50 ரூபா கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அப்போ 50 ரூபா கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கடைக்காரரிடம் ரூபாய் 50 கொடுக்கிறான் எனில். ஸோ 50 ரூபா கடைக்காரர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பொருள்லாம் வாங்கினது போக மீதி எவ்வளோ கடைக்காரர்கிட்டருந்து அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ முதல்ல நமக்கு என்ன தெரியணும், இந்த பொருள் வாங்கினதுக்கான விலை தெரியணுங்களா. ஸோ அப்போ பொருட்கள் வாங்கிய விலை, அப்போ பொருட்கள் வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, பொருட்கள் வாங்கிய தொகை. ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா. அப்போ என்ன பண்ணும், மூணையும் வடிவியல் பெட்டி வாங்கினது, பேனா, பென்சில் மூணையும் என்ன பண்ண கூட்டணுங்களா. அப்போ 25.75 + 3.75 + 17.90 கூட்டுறோம். அப்போ 25.75 3.75 17.90 முதல்ல என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ கூட்டினா என்ன வரும், 5 + 5 10 மீதி 1. ஸோ 7 + 1 8, நமக்கு என்ன ஆயிரும் 9 + 1 10 17 24ங்களா. அப்போ 4 வந்துடும், புள்ளி இங்கே 2 வந்துடும். ஸோ 5 + 2 நமக்கு 7, 7 + 3 10, 10 + 7 17, மீதி 1, 2 + 1 3, 3 + 1 4. அப்போ மொத்தமாக ஒரு பொருட்கள் வாங்கிய விலை எவ்வளோ, பொருட்கள் வாங்கின தொகை வந்து 47 ரூபாய் 40 பைசா. ஸோ செலுத்திய தொகை
இது பொருட்கள் வாங்கின காசு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, செலுத்திய தொகை எவ்வளோ ரூபாய் செலுத்தியிருக்காரு, ரூபாய் 50 ரூபாய் செலுத்திட்டாரு, கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, திரும்ப பெறும் தொகை. அப்போது திரும்ப பெறும் தொகை, திரும்ப பெறும் தொகை எவ்வளவுன்னு தானே கேட்குறாங்க. அப்போ திரும்ப பெறும் தொகை ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், திரும்ப பெறும் தொகை வேணும் அப்படின்னா பொருட்கள் வாங்கிய விலை மொத்த விலை மைனஸ் பொருட்கள் வாங்கிய விலைங்களா. ஸோ அப்போ 50 ரூபாயில் 47 ரூபாய் 40 பைசா கழிக்கணும். அப்போ இங்கே 10 1 100 1 இல்லைன்னா 0 போட்டுப்போங்களா. இப்போ இதை கழிக்க போகிறோம். அப்போ 0 போச்சுன்னா 0, 0ல் 4 கழிக்க முடியாது, அதனால் முன்னாடி வருவோம். இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ 5ல் ஒன்று கடன் வாங்கினா இவங்க 4 ஆகிடுவாங்க, இவங்க என்ன வாங்க 10 ஆவாங்களா. இந்த 10லேருந்து ஒன்று இங்கே கடன் கொடுத்தனால இவங்க 9 ஆயிடுறாங்க, இவங்க 10 ஆயிடுறாங்க. 10ல் 4 போயிடுச்சுன்னா 6ங்களா, புள்ளி 9ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 2, 4ல் 4 போயிடுச்சுன்னா 0. அப்போ எவ்வளோ ஆகுது, 2.60. அப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம், தேர்ஃபோர் கொஷினில் திரும்ப பெரும் தொகை தானே கேட்குறாங்க. தேர்ஃபோர் திரும்ப பெறும் தொகை ஸோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரூபாய் 2 ரூபாய் 60 பைசா தான் திரும்ப பெறக்கூடிய தொகை. அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 10வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.8 சென்டிமீட்டர். ஸோ 3.8 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சமபக்க முக்கோணம் அப்படின்னா எப்படி இருக்கும், 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். அதில் 3.8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ 3 பக்கமும் எப்படி இருக்கும், 3.8 சென்டிமீட்டர் இருக்குங்களா. சமபக்க முக்கோணம் அப்படின்னா எப்படி இருக்கும், 3 பக்கங்களும் சமமாக இருந்தால் தான் அந்த சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஒவ்வொரு பக்கத்தோட மதிப்பு என்னது, 3.8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுத போகிறோம். அப்போ முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு, முக்கோணத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா பக்கம் 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 3 பக்கங்களோட கூடுதல், அதை தான் பக்கம் பக்கம் பக்கம்னு எழுத போகிறோம். பக்கம் 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 அலகுகள் அப்படின்னு வரும். ஸோ பக்கம் 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 என்ன இருக்குது, பக்கம் வந்து 3.8, இங்கே ஒரு 3.8, இந்தாண்டி ஒரு 3.8ங்களா. அப்போ 3.8 + 3.8 + 3.8 சென்டிமீட்டர். இப்போ இந்த 3.8 3.8 3.8 கூட்ட போகிறோம். அப்போது 8 + 8 16, 16 + 8 24. அப்போ 4 வரும், மீதி 2, இங்கே புள்ளி இருக்குது, புள்ளி வச்சுக்கலாம். 2 + 3 5, 5 + 3 8, 8 + 3 11. அப்போது 11.4. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் எதோட கேள்வி கேட்டாங்க, முக்கோணத்தின் சுற்றளவு தானே கேட்டாங்க. அப்போ முக்கோணத்தின் சுற்றளவு மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 11.4 தான் சரியான விடை. அடுத்து கொள்கூறி வகை வினாக்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 11வது கேள்வி 1.0 + 0.83 கூட்டணும். 1.0வோட 0.83 கூட்டணும். இங்கே என்ன, அது ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன இல்லை, நமக்கு 100ல் 1கள் இல்லை அப்படின்னா 0 போடுவாங்களா. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ 0வோட 3 கூட்டினா 3ன்னு வந்துடும். 0வோட 8 கூட்டினா 8ன்னு ஆகிடும். இங்கே புள்ளி இருக்க வச்சுக்கலாம். 1ோட 0 கூட்டினா என்ன 1ங்களா. அப்போ 1.83 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ எந்த ஆப்ஷன் வரும், 3வது ஆப்ஷன் 1.83 தான் சரியான விடை. அடுத்து 12வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7.0 - 2.83 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. 7.0லேருந்து 2.83 என்ன பண்ணணும், கழிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே என்ன இல்லை, 100ல் 1கள் இல்லை அப்படின்னா 0 போட்டுப்பாங்களா. அப்போ 0லேருந்து 3 கழிக்க முடியாது, 0லேருந்து 8யும் கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே 7ல் இருக்கிற என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஒன்று இவங்க கடன் கொடுத்து இவங்க 10 ஆகிடுவாங்க. ஸோ 10லேருந்து மறுபடியும் இங்கே ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்களா. ஸோ 10ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 7, 9ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 1, இங்கே புள்ளி இருக்க வச்சுக்கலாம். 6ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 4. அப்போ ரெண்டாவதுக்கு அப்போ 7ல் 2.83 கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், 4.17. ரெண்டாவது ஆப்ஷன் 4.17 தான் சரியான விடை.
அடுத்து 13வது கேள்வி 3.51 1.35 கழிக்க. ஸோ 3.51 1.35 என்ன பண்ணணுமா, கழிக்கணுமா. அப்போ 1 5 என்ன பண்ண முடியாது, கழிக்க முடியாது. அப்போ பக்கத்தில் கடன் வாங்குவோம். 5 1 கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க 4 ஆகிடுவாங்க, இவங்க 11 ஆகிடுவாங்களா. ஸோ 11 5 கழிச்சுட்டுனா மீதி 6, 4 3 கழிச்சுட்டுனா 1, இங்கே புள்ளி வச்சுக்கலாம். 3 1 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ அப்போ 2.16 அப்படிங்கிற ஆப்ஷன் இது. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி இரு தசம எண்களின் கூடுதல். ஸோ 2 தசம எண் எடுத்து அதை கூடுதல் அப்படின்னா என்னது, 2 தசம எண்ணை கூட்டணும் அப்படின்னா 4.78 கிடைக்குதுன்னு கொடுத்துட்டாங்களா. அவற்றில் ஒரு தசம எண், ஸோ அதில் ஒரு தசம எண் என்னங்களா 3.21 கொடுத்துட்டாங்களா. அப்புறம் இருந்ததுன்னா மற்றொரு தசம எண் என்னவா இருக்குன்னு இருக்காங்க. 3.21 எதை கூட்டணும் அப்படின்னா 4.78 கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ 4.78 3.21 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இன்னொரு தசம எண் கிடச்சிருங்களா. அப்போ 8ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 7, 7ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 5, இங்கே புள்ளி இருக்க வச்சுக்கலாம். 4ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 1. அப்போ 1.57 தான் சரியான விடை. அப்போ 1.57 எந்த ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி ஒரு இரு தசம எண்களின் வேறுபாடு அப்படின்னா என்னென்னா மைனஸ். வேறுபாடு அப்படின்னா மைனஸ். 2 தசம எண்களை கழிச்சோம் அப்படின்னா 86.58 அப்படிங்கிற ஆன்சர் வருதுங்களா. அதில் ஒரு தசம எண் 42.31 எனில் மற்றொரு தசம எண் என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ 86.58ஓட 42.31 கூட்டுறோம். ஏன் கூட்டுறோம் அப்படின்னா இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம், வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது ஸோ 42.31 கழிக்கிறோம். ஏதோ ஒரு மற்றொரு தசமன் இருக்குல்ல, அந்த மற்றொரு தசமையில் 42.31 கழித்தோம் அப்படின்னா 86.58 கிடைக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அந்த தசம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாங்களா. 8 + 1 9, 5 + 3 8ங்களா. புள்ளி இருக்குது, புள்ளி வச்சுக்கலாம். 6 + 2 8, 8 + 4 12. அப்போ என்ன வருது 128.89. அப்போ முதல் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். இதுதான் பயிற்சி 1.2ல் இருக்கக்கூடிய கணக்குகள். இந்த கணக்குகளில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.